மீட்பின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம் சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகியவை அனைத்திலிருந்தும் எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. தந்தை, மகன், தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை நினைவு கூறுகின்ற இந்த வெள்ளிக்கிழமையிலே அவருடைய திருப்பலியில் பங்கேற்க நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்படியாய் அன்றி எவரும் தந்தையிடம் பெற முடியாது என்று ஆண்டவர் இயேசு எடுத்துரைப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் கேட்க இருக்கின்றோம். பலவிதமான கவலைகளினாலும் குழப்பங்களினாலும் அங்கலாய்க்கின்ற எங்களை பார்த்து உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் கூறுகின்றார். கிறிஸ்து தருகின்ற அந்த இளைப்பாற்றியில் நாங்களும் பங்கெடுக்க இறை அருளை இந்த பலியில் நாங்கள் கேட்டு மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே இறைவனடி சேர்ந்த 31வது நாளிலே அனிஸ்டன் ரவீந்திரன் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இவருடைய இந்த பிரிவினாலே துயருற்றிருக்கின்ற இவருடைய அன்புக்குரியவர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்களை ஆண்டவர் தேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாங்கள் விசேடமாக மன்றாடுவோம். அத்தோடு குருத்துவ பணியிலே 25 ஆண்டுகளை நிறைவேறுகின்ற அருட்பணி ஜோசப் ராஜ் அவருக்காக நன்றி கூறி ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கின்றார்கள். அத்தோடு இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக ஒருவர் நன்றி கூறி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். மற்றும் நோயினாலே அவதிப்படுகின்ற குணம், தேவ சகாயம், ஆசீர்வாதம் நலமடையும்படியாக மன்றாடுகின்றார்கள்.
இவர்களுக்கு பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து இந்த பணியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக, இறைவனுக்கும் அயலவருக்கும் விரோதமாக நாங்கள் செய்து கொண்ட அனைத்து தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என்னை சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானுதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தினால் நீர் மீட்டுக் கொண்டோம் பிள்ளைகள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 26 தொடக்கம் 33. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் தங்கியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் முறை வாக்கினர்களின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈண்டெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். நீரே
என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரை எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நீரே என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றியவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 விதமான கிறிஸ்தவ வாழ்வு இருக்கின்றது. ஒன்று, நாங்கள் கிறிஸ்துவோடு வாழுவது. மற்றது, கிறிஸ்துவில் நாங்கள் வாழுவது. கிறிஸ்துவோடு வாழுவது என்று சொன்னால், இந்த வாழ்வின் வழியை பலர் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றார்கள். இயேசு என்று சொன்னால் யார்? அவர் எப்பொழுது பிறந்தார்? அவருடைய பெற்றோருடைய பெயர் என்ன? அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது என்னென்ன காரியங்களை செய்தார்? எவ்விதமாக அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார்? எவ்விதமாக அவர் பாடுபட்டார்? எவ்விதமாக அவர் மரித்தார்? எவ்விதமாக உயிர்த்தெழுந்தார்? இவ்விதம் கிறிஸ்துவை பற்றி பலர் அறிந்திருக்கின்றார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு வாழுகிறவர்களாக இருக்கின்றார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை நன்கு அறிந்திருக்கின்றார்கள். சின்ன வயதிலிருந்து மறைக்கல்விக்கு அவர்கள் சென்று
அல்லது ஞான உபதேச வகுப்புகளுக்கு செவி கொடுத்து அல்லது திருப்பலிகளிலே ஒழுங்காக பங்கு பெற்றி கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே கிறிஸ்து என்று சொன்னால் யார் என்று சொல்லி அறிந்திருக்கின்றார்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்வி தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிறிஸ்துவோடு வாழுகின்றார்கள், கிறிஸ்துவை ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், கிறிஸ்துவிடம் பலவற்றை கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இது ஒரு வாழ்வாக இருக்கின்றது. இரண்டாவது வாழ்வு கிறிஸ்துவில் வாழ்வது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்று சொல்லுவது அவரோடு ஒரு ஆழமான தொடர்பை பேணி அவருக்குள்ளே வாழ்ந்து அவரோடு இணைந்திருப்பது. இதுதான் இரண்டாவது வாழ்வாக இருக்கின்றது. இந்த இரண்டாவது வாழ்வுதான் எங்களை தந்தையிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற, நித்திய வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற, ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் திருமணத்திலே பார்க்கின்றோம், திருமணம் செய்ய போகின்ற கணவன் மனைவி இவர்கள் திருமணத்திற்கு முதல் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளுகின்றார்கள். கணவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன விருப்பம், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இவ்விதமாக திருமணத்திற்கு முதல் அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். ஒருவரை மற்றவர் ஆழமாக அறிந்து கொள்ளுகின்றார்கள். எப்பொழுது அவர்கள் திருமண பந்தத்தில் இணைகின்றார்களோ, கணவன் மனைவியாக அவர்கள் மாறுகின்றார்களோ, அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து விடுகின்றார்கள். தமிழிலே சொல்வார்கள், ஞாயும் ஞாயும் ஞாராகியரோ எந்தையும் முந்தையரும் எம்முறை கேளீர். என்னுடைய அப்பா வேறு உன்னுடைய அப்பா வேறு, என்னுடைய குலம் வேறு உன்னுடைய குலம் வேறு, என்னுடைய கோத்திரம் வேறு உன்னுடைய கோத்திரம் வேறு. ஆனால் எப்பொழுது நாங்கள் ஒன்றாக இணைந்தோமோ அதற்கு பிறகு செம் புயல் பெயல் நீர் போல், அதாவது செம்மண்ணிலே பெய்த மழை நீரினை போல அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே. இரண்டு நெஞ்சங்களும் ஒன்றாக கலந்து விட்டது, ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு. செம்மண்ணிலே பெய்த மழை நீர் எவ்விதமாக இரண்டாக கலந்ததோ அதற்கு பிறகு மழை நீர் பிரிம்பு செம்மண் பிரிம்பு என்று பிரிக்க முடியாத அளவிற்கு இரண்டாக கலந்ததை போல இந்த அன்பு நெஞ்சங்கள் இரண்டும் கலந்து விட்டது என்று சொல்லி திருமணத்தை குறித்து ஒரு தமிழ் பாடல் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் வாழுவது என்று சொல்லுவது இந்த திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவியும் இருவரும் ஒன்றிணைந்த ஒருமித்த ஒரு உறவு வாழ்க்கை வாழுவதை போன்றதாக இருக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். முதல் வாழ்வு, அதாவது கிறிஸ்துவோடு வாழுவது என்று சொல்லுவது திருத்தூதர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கின்றது. அவர்கள் 3 வருடங்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள். இயேசுவுக்குள் அவர்கள் வாழவில்லை, இயேசுவோடு வாழ்ந்தார்கள். எனவேதான் தோமா சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது இருக்கின்றது, உம்முடைய வழி என்ன? இறுதி மட்டும் இயேசு யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பேதுரு அறிந்து கொள்ளவில்லை, யூதாஸ் அறிந்து கொள்ளவில்லை, சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எனவேதான் எம்மாவு நோக்கி சென்ற சீடர்களுடைய மன குழப்பத்தில் இருந்து எங்களுக்கு ஒன்று தெளிவாகின்றது, இயேசு என்பவர் யார்? இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுவோடு வாழ்ந்தார்கள், இயேசுவோடு உணவு உட்கொண்டார்கள், இயேசுவோடு எல்லா காரியங்களும் செய்தார்கள். ஆனால் இயேசுவுக்குள் அவர்கள் வாழவில்லை. எப்பொழுது இயேசுவுக்குள் அவர்கள் வாழுகின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் அந்த ஆழமான அன்பு உறவிலே ஒரு வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாக மாறியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றேன். ஆகவே என் வழியாய் அன்றி யாரும் தந்தையிடம் பெற முடியாது என்று சொன்னால் எனக்குள்ளே வாழுகின்றவர் நான் தான் வழி. நான் வழியை காட்ட முடியாது, இதுதான் வழி, இதுதான் உண்மை, இதுதான் வாழ்வு என்று காட்ட முடியாது. இது மூன்றும் நானாக இருக்கின்றேன். ஆகவே இந்த என்னோடு இருக்கிறவர் தான், என்னோடு இரண்டரை கலந்தவர் தான், எனக்குள்ளே வாழுகிறவர் தான் இந்த 3 விஷயங்களிலும் அவர்கள் நடக்க முடியும் என்று இயேசு கூறுகின்றார். பல வேளைகளிலே கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்காத நிமித்தமாகத்தான் பல கனிகளை எங்களாலே கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. யோவான் நற்செய்தி
15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களாலே கனி கொடுக்க முடியாது. அவர் மரமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அவரோடு இணைந்திருந்தால் அன்றி, கிளைகளாக அவரோடு இணைந்திருந்தால் அன்றி நாங்கள் கனி கொடுக்க முடியாது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுவது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழுவது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று பவுல் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நிரூபணமாகின்றது. பவுல் சொல்லுவார், நான் வாழவில்லை, கிறிஸ்துவான் வாழுகின்றார், இருவரும் ஒன்றாக கலந்து விட்டோம். கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்லுவது நாங்கள் கிறிஸ்துவை போல மாறுவது, கிறிஸ்துவ மனநிலை கொண்டு வாழ்வது, அவருக்கு ஒத்ததான சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ளுவது. எனவேதான் நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றாக வாழுகின்ற பொழுது அவரே எங்களுக்கு வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் இருக்கின்றார். பல வேளைகளில் உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது தவறான வழிகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ராங் டர்ன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படத்திலே கொஞ்ச பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு வாகனத்திலே வருகின்றார்கள். அந்த ஒரு வீதியிலே வருகின்ற பொழுது அந்த வீதி இரண்டாக பிரிகின்றது. அவர்கள் செல்ல வேண்டிய வீதியை விட்டு மற்ற வீதிக்கு அவர்கள் திரும்புகின்றார்கள். ஆகவே அவர்கள் மற்ற வீதிக்கு திரும்பி போகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதுதான் அந்த திரைப்படத்தின் கதையாக இருக்கின்றது, கதை கருவாக இருக்கின்றது. அவர்கள் அந்த இடத்திலிருந்து அந்த வீதிக்கு திரும்பாமல் இந்த வீதியில் போயிருந்தால் அவர்களுடைய வாழ்வு வேற மாதிரியாக மாறி இருக்கும். இவர்கள் இந்த வீதியில் திரும்பியபடியினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான அனுபவங்களை தான் அந்த திரைப்படம் கொண்டிருக்கின்றது. இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவே எங்களுடைய வழியாக இருக்கின்றார். இந்த வழியினூடாகத்தான் நாங்கள் தந்தையிடம் செல்ல முடியும். அவரே உண்மையாக இருக்கின்றார், அவரே எங்களுக்கு வாழ்வாக இருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லலாம். நாங்கள் மிகுந்த படித்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் PhD, எங்களுக்கு 2-3 PhD இருக்கின்றது என்று நாங்கள் பல உலக சார்ந்த அறிவு ஞானத்தை நாங்கள் குறிப்பிடலாம். ஆனால் இயேசு எங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால், இயேசுவோடு இயேசுவுக்குள் நாங்கள் வாழவில்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையை பெற்றுக் கொள்ளவில்லை. இன்று நாங்கள் பல வழிகளை நாங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் இயேசு எங்களுக்கு உள்ளே இல்லை என்று சொன்னால் நாங்கள் போகிறதான வழிகள் தவறான வழிகளாக இருக்கின்றது. இன்று எனக்கு வாழ்வு வந்துவிட்டது என்று சொல்லி நாங்கள் மார்பு தட்டி கொள்ளலாம். எனக்கு 3 வீடு இருக்கின்றது, எனக்கு இவ்வளவு காசு பேங்கில் இருக்கின்றது, எனக்கு நல்ல வாழ்க்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆனால் இயேசு எனக்குள்ளே இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்வு என்பது எனக்கு இல்லை. மொத்தத்திலே இயேசு எனக்கு உள்ளே இல்லை என்று சொன்னால் நான் தந்தையிடம் போக முடியாது. என்னுடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முடிகிற ஒரு வாழ்வாக மாறிவிடுகின்ற ஒரு ஆபத்து இருக்கின்றது. இந்த இயேசு எனக்குள்ளே இருந்தார் என்று சொன்னால், அவரிலே நான் ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாங்கள் எதற்குமே இந்த உலகத்திலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். நீங்கள் என்னிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் கலங்க வேண்டாம். உலகத்திலே வாழுகின்ற பொழுது கவலைகளோடும் வேதனைகளோடும் நீங்கள் வாழ வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்கின்றேன். முக்கியமாக எங்களுடைய மரண வீடுகளுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது, அல்லது எங்களுடைய குடும்பத்திலே ஒரு இழப்பை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது, எங்களுடைய அன்புக்குரியவர்களை மரணத்திலே நாங்கள் பிரிகின்ற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகின்றோம், வேதனைப்படுகின்றோம். ஆற்றுவார் இல்லாமல் நாங்கள் தேம்பி தேம்பி அழுகின்றோம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு அங்கே உறைவிடங்களை நான் ஏற்பாடு செய்கின்றேன். இந்த உறைவிடம், ஹோம் என்று சொல்லுகின்றது, நாங்கள் எப்பொழுதும் ஒரு இளைப்பாறுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த ஆண்டவருடைய ஸ்தலத்திலே நாங்கள் இளைப்பாறுகின்ற அந்த வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் போக வேண்டும். அங்கேதான் எங்களுக்கு நித்திய இளைப்பாற்றி இருக்கின்றது.
அதுதான் எங்களுடைய நித்திய வீடாக இருக்கின்றது. அந்த வீட்டுக்கு நாங்கள் போகின்ற இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் அந்த வீட்டை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுவை நாங்கள் விட்டு இந்த உலகத்துக்கு பின்னாலே நாங்கள் போகின்ற பொழுது உலகம் காட்டுகின்ற சொத்துக்களையும் உலகம் காட்டுகின்ற இன்பங்களையும் சுகங்களையும் தேடி மாத்திரம் நாங்கள் ஓடுகின்ற பொழுது ஆண்டவர் தருகின்ற இளைப்பாறுதலை அவருடைய அந்த வீடு பேற்றினை நாங்கள் பெற முடியாதவர்களாக போகின்ற ஒரு சூழல் உருவாகின்ற ஆபத்து இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவே எங்கள் வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் இருக்கின்றார். அவருக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து அவரோடு இணைந்திருந்து இனி நான் வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னோடு வாழ்கிறார் என்ற அந்த ஆழமான உறவிலே நாங்கள் நிலைத்திருந்து ஒரு நாள் அவர் எங்களுக்கு என்று சொல்லி ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த வீட்டை எங்கள் சொந்தமான வீடாக மாற்றிக்கொள்வோம். ஆண்டவருடைய திருமுக தரிசனத்திலே அவர் எப்பொழுதும் நாங்கள் கண்டு மகிழ்ந்திருப்போம். இதற்கான அருளை ஆண்டவர் எங்களுக்கு தருவாராக. ஆமேன். வேண்டுதல் கேட்பார் அன்பின் பலியா அன்பின் பலியா உம்மையாடுகிடும் எளியா வேண்டுதல் கேட்பார் அன்பின் பலியா பாடும் மனதில் தூயர் தீர்ப்பார் உண்படும் மனதில் தூயர் தீர்ப்பாயம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார் அன்பின் பலியா வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம் முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம் திருப்பலி பொருளாய் தருகின்றோம் அன்பின் பலியாய். சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களையுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் பழைய அழிக்கப்பட்ட வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிகளை தூய்மைப்படுத்துவோமே வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அனிஸ்டன் ரவீந்திரன் என்னும் அடியவரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்து போன அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமெரளோ உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாவினுடைய நித்திய இளைப்பாற்றிக்காகவும் அவருடைய பிரிவினாலத்தில் வருகின்ற அவருடைய அன்புக்குரிய உறவுகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு ஆண்டவருக்காக நன்றி கூறுகின்றவர்கள், அவருடைய நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகிறவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். மேலும் நோயினாலே பாதிக்கப்படுகின்ற சகோதரன் குணமடையும்படியாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அதே வேளையில் இன்றும் இந்த நோயாளர்களோடு போராடி கொண்டிருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் அனைவரையும், முக்கியமாக இந்த கொள்ளை நோயினாலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து
நோயாளர்களுக்காகவும் விண்ண தந்தையை பார்த்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரளவுமே மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் இவரே. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் வர என்ன தாவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் உன் நல்ல தேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது மஞ்சிடேன். இயேசு என்னில் வர என்ன தாவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சேற்றில் நின்று என்னையே தேற்றி அரவணைத்தார், என் பிள்ளை எண்ணாமலே. சேற்றில் நின்று என்னையே தேற்றி அரவணைத்தார், என் பிள்ளை எண்ணாமலே. என்னில் சேர்ந்து வாழவே, இன்ப வாழி சேர்க்கவே அன்பின் விருந்தளித்தார். என்னில் சேர்ந்து வாழவே, இன்ப வாழி சேர்க்கவே அன்பின் விருந்தளித்தார். என் இயேசு எல்லாமே செய்தார், என் வாழ்வில் குறையில்லையே. அந்த இயேசு என்னில் வர என்ன தாவம் செய்தேனோ, நீர் அவர் கண்ட சுகம் என்னவோ. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார்.
நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.